மீனம்பாக்கத்தில் இருக்கின்ற மெட்ரோ ரயில், இன்னொன்று தாம்பரம் மாநகராட்சியில் மட்டும் இப்பொழுது 10 லட்சம் வாக்காளர்கள். அடுத்த 3 ஆண்டுகளிலே கிராமம்லாம் சேரப்போகிறது. 2 ஆண்டுகளிலே 14 லட்சம் வாக்காளர்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே இன்னும் வண்டலூர், கூடுவாஞ்சி எல்லாம் சேரப்போகிறது. நான் வைத்த கோரிக்கை சட்டமன்றத்திலே வைத்திருக்கிறேன், மக்கள் மன்றத்திலே வைக்கிறேன். தாம்பரம் தனி மாவட்டமாக உருவாக்குவதுதான் இந்த தேர்தலிலே நாங்கள் சொல்லுகின்ற கருத்து. அதை கண்டிப்பாக செய்து காட்டுவோம். இதுவரை தாம்பரத்திலே இதே மேடையிலே இதுவரை நான் சொன்ன எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் விட்டதில்லை. அதற்கு காரணம் தொடர்ந்து நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே எப்படியாவது வேண்டும் என்று மிக பெரிய முயற்சி எடுத்தார்கள். அதற்கு பலிகடானவர்கள் யார் என்று சொன்னால் அதிமுக ஆனது. கடைசியாக அவர்களும் வீழ்த்துக் கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்த்தார்கள், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கமலஹாசனை கூப்பிட்டு பார்த்தார்கள், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். விஜயை கூப்பிட்டு பார்த்தார், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியாக என்னதான் செய்வது என்று பார்த்து யாருமே குஷ்பு வந்தாங்க, அது வேற விஷயம், பௌத்தவிக்கு போனாங்க, அதெல்லாம் நம்ம கடன் எடுத்துக்க வேணாம். ஆனால் கடைசியாக என்ன ஆயுதத்தை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலுக்கு பின்னால் இருக்காது என்று சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை மீட்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கின்றார்.